திருப்பதி அணையில பாத்தீங்கன்னா தொடர்ந்து 77 வாரங்கள்ல 43 டன் கழிவுகள் வந்து எடுத்தோம். திருமூர்த்தி மலை அணை பகுதியில் வந்து தாகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் வாரம் அங்க பண்ணிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில 6 to 9 வரைக்கும் 9, 10 மணி வரைக்கும் போகும். அதுக்கு நாங்க அந்த என்னன்னா திதி கொடுக்குறேன்னு கொண்டு போய் சேலை கொண்டு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிற கடைகள்ல பாத்தீங்கன்னா இந்த பாலித்தீன் கவர்ல போட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் அருவியில மஞ்சளிங்க அருவியில குளிக்கும் போது பாத்தீங்கன்னா ஷாம்பு இந்த மற்ற மாதிரி இதெல்லாம் கண்டிஷனர்ஸ் இதை கொண்டு போய் போட்டு அங்க குளிச்சுட்டு இது பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ வந்திருக்கிற கலெக்டருக்கு வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து சங்கங்களின் சார்பாக உங்கள் பதவியேற்பு விழா முடிஞ்ச முன்னாடி ஒரு தீர்மானம் போட்டு அதை இது பண்ணி ஒவ்வொரு சங்கமும் கொடுங்க. இந்த மாதிரி அது வந்து குடிநீருக்கு உண்டான பகுதி. அங்க வந்து என்னன்னா அரப்பூசியக்காய் வச்சு குளிக்கும் போது என்னன்னா மீன் சாப்பிடும். ஆனா இவங்க யூஸ் பண்றது எல்லாமே வந்து கண்டிஷனர், ஷாம்பு, சோப்புல இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது டேமுக்கு வந்து அந்த தண்ணி தான் நமக்கு வந்து குடிநீரா பயன்படுத்திட்டு இருக்கிறோம். குடிநீரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முதுமலை ஊராட்சியில் 38 ஊராட்சிகள், மடத்துக்குளத்துல பார்த்தீங்கன்னா 27 இருக்கு. அதுவே குடிமங்கலத்துல 23 ஊராட்சிகளுக்கு குடிநீரா போயிட்டு இருக்கு. இது இல்லாத உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு வந்து 33 வார்டுகளுக்கு இதுதான் குடிநீரா போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம பாதுகாக்கணுங்கிற இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கோரிக்கையா வைக்கிறேன். இதுக்கு எல்லா சங்கங்களும் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து அங்க வந்து பாலித்தீன் பையில உபயோகத்தை வந்து கட்டுப்படுத்தணுங்கிறதும், அதே மாதிரி அந்த அருவியில குளிக்கிறவங்க வந்து இயற்கை சார்ந்த இதை வச்சு குளிக்கணுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து மாவட்ட ஆட்சியருக்கு கொடுக்கணுங்கிற இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த அமைப்பு நம்ம இது பண்ணோம் குமாரராஜன்